உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சனி பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குதுன்னா, சனி பகவான் கும்பத்துல இருக்கிறாங்க. கும்பத்துல சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சதய நட்சத்திரத்திலிருந்து மே 1 போரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வர்றாங்க. அப்ப அந்த போரட்டாதி நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மீனராசி. மீனராசிக்கு இந்த சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி போரட்டாதி நட்சத்திரத்துல வர்றதுனால அந்த போரட்டாதி நட்சத்திரமும் மீன ராசியினுடைய அதிபதி. அப்ப அந்த போரட்டாதி நட்சத்திரமாகப்பட்டது சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால 390 நாட்கள், கிட்டத்தட்ட 400 நாட்களே இதனுடைய பலன் மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்போ இப்ப அந்த மீன ராசிக்காரங்கள் சதய நட்சத்திரம், அதாவது ராகுவுடைய நட்சத்திரத்துல இது நாள் வரைக்கும் அந்த மீன ராசிக்காரங்கள் இருந்தாங்க. அப்ப அந்த மீன ராசிக்காரங்கள் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலுமே அந்த ராகு பகவானும் மீன ராசியிலேயே இருந்தாங்க. அப்ப எப்படி நல்லா இருப்பாங்க? இவங்களுக்கு 7.5 சனியும் ஆரம்பிச்சிருச்சு. 7.5 சனி ஒரு பக்கம், இந்த ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறது மறுபக்கம். இந்த ரெண்டுக்கும் இடையில மீனராசிக்காரங்கள் சிக்கிட்டு அவங்க பட்ட பாட்டுக்கு அளவே இல்லை. அப்ப அவங்க எந்த திசையில திரும்பினாலும் அடி. அப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கல, இன்னொருத்தருக்கு தொழில நல்லது நடக்கல, ஒருத்தர் ரொம்ப மேல இருந்து அடிபட்டு கீழே வந்தாச்சு, ஒரு சிலருக்கு ஆப்பட்டது விபத்து, ஒரு சிலருக்கு வாழ்க்கை அமையல, ஒரு சிலருக்கு அமைஞ்ச வாழ்க்கையில பிரச்சனை அவங்க நல்லா வாழல. அப்ப டோட்டலா ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளையும் மீனராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ராகு ஜென்மத்திலே இருந்தாங்க. அது போக இந்த 7.5 சனியும் இவங்களை படாத பாடுபடுத்திடுச்சு. அப்ப இந்த பிரச்சனைகளிலிருந்து இவங்கள் விடுதலை பெறுவார்களா மாட்டார்களா அப்படின்னா, அந்த விடுதலை பெறக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு. ஏன்னா குரு பகவான், அதாவது போரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரம், அந்த குரு பகவானும் இவங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல பெயர்ச்சியை இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை எங்க விழுகுதுன்னா, மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குது. அப்ப அந்த குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம், திருமண யோகம், உங்களுடைய குடும்பத்திலையும் சுபகாரிய கலை கட்டக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஆணுக்காகட்டும் சரி பெண்ணுக்காகட்டும் சரி, எனக்கு திருமணம் நடக்கல, எனக்கு திருமணம் தடைபட்டு போச்சு, எனக்கு வந்த வரனாப்பட்டது மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வரனாப்பட்டது அமையும். அப்ப இந்த வரன் அமைவதனால உங்களை பெத்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்ப உங்க பெத்தவங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து அதுல எல்லாமே பிரச்சனை குழப்பங்கள் அவங்க தரமாட்டேன்னு சொல்லி எத்தனையோ வேதனைக்கு ஆளாகி இன்னைக்கு அவங்களும் சாமியை கும்பிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ சீக்கிரம் ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு வாழ்க்கைய சாமியை கும்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலமாக அமையும். நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரங்கிறது வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுடைய வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் அமையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அதுபோக பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை, குழப்பம், பிரியவும் முடியாம சேரவும் முடியாம ஒரு மனஸ்தாபத்தோடைய அந்த தொழில் நடத்திட்டு இருப்பாங்க.
அப்ப அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு ஒரு 3வது மனுஷனால இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அந்த 7ஆம் இடம் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால அந்த பார்ட்னர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது போக புதுசாக நீங்க பார்ட்னரை உங்க தொழில இணைச்சுக்கலாமா அப்படின்னா தாராளமாக இணைச்சுக்கலாம். அப்படி இணைப்பதற்கு முன்னாண்ட அவங்களுடைய ஜாதகத்தையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 9ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறாரு. அந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மீனராசிக்காரங்களாகப்பட்டது பெரிய அதிர்ஷ்டசாலிகள். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நல்லதே நடக்காது, நான் ஒரு எனக்கு என்னை யாரும் சபிச்சிட்டாங்க, நான் பார்க்க போனா கடந்த காலத்துல போன ஜென்மத்துல நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் இருக்கிறேன், கடந்த காலத்துல இது சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன், அதனால இந்த காலகட்டத்துல எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சு, நினைச்ச மாதிரியான தொழில் செஞ்சு, நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பும், உங்களை பார்த்து யாரா இகழ்ந்தார்களோ, யார் எல்லாமே பார்க்க நீங்க மேல வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ, உங்களை எவ்வளவு சாதாரணமா நினைச்சாங்களோ அவங்க எல்லாமே மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்து காட்ட போறீங்க, வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறப்போகுது, உங்களுடைய திறமை உங்களுடைய திறமையினால நீங்க வெளிச்சத்துக்கு வர போறீங்க. கண்டிப்பாக இது நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்கள் அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம் இல்லைங்கிற வேதனை ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்குது. அப்படி மீனராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அந்த டைம் ஆகப்பட்டது இப்ப வந்தாச்சு. இந்த மே மாதத்திலிருந்து இந்த நட்சத்திர பயிற்சியினால மீனராசிக்காரங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொன்றும் நல்லதே நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுடைய வேலை, அதாவது கவர்மெண்ட் தொழில், அவங்க இருக்கக்கூடிய அந்த ஹையர் போஸ்டிங், இதுல பார்க்க போனா கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அது போக அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல எதிர்பார்த்து தடைபட்டு இருந்த அந்த பொசிஷனுக்கு இப்ப வருவாங்க. ப்ரமோஷனும் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் நம்பி இருக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல போய் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்க வெளிநாட்டுக்கு போய் அங்க எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த வேலையில உங்க கூட இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க உங்க கூட சரியாக ஒத்துழைக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவங்கனால ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்கனால ஒரு திருப்தி இருக்காது. அதனால அங்க வேலை செய்யலாமா இல்ல வேற கம்பெனிக்கு போலாமா இப்படிங்கிற குழப்பங்கள் வந்திருக்கும். அது போக அங்கே இருந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு மன ஆறுதலோ மன சந்தோஷமோ இல்லை. ரெண்டாவது அங்கேயே அந்த நாட்டிலேயே இருக்கிறவங்க, இப்போ சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, யூகே, யுஎஸ் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வருத்தி கொண்டு என்னடா பண்றது, வேற வழி இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க இல்லையோ, அவங்க நல்ல திருப்தியோ ஒரு நல்ல ஒரு மனநிலையோ ஒரு நல்ல சந்தோஷமோ இல்லை. குடும்ப வாழ்க்கையிலும் பாதிக்கப்பட்டு, தொழில் ரூபத்திலையும் பாதிக்கப்பட்டு, என்ன பண்றதுன்னே தெரியாமல் இன்னைக்கு திக்குமுக்காடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு நல்ல நேர காலங்களாகப்பட்டது வரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இதற்கு முன்னாண்ட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, தொழில் ரூபத்துல கஷ்டப்பட்டு, குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, யாருக்கும் போய் முன்னாண்ட நிக்க வேண்டாம், அடுத்தவங்க பிரச்சனைக்கு நானாச்சு அப்படின்னு ஜாமீன் போட வேண்டாம், நீங்க யாரையுமே முழுசாக நம்ப வேண்டாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு அப்படின்னு இருங்க. அப்ப உங்க குடும்பத்துல 3வது மனுஷங்களை அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா, உங்களுடைய குல தெய்வத்து கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகம், அதுதான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது.
அப்ப அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி தெரிஞ்சுக்கோன்னு விருப்பப்பட்டா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.